இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பயிற்சியால் துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்குமே எப்படிப்பட்ட ஒரு பலன்களும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் எல்லாமே கிடைக்க போகுது, முக்கியமாக அவங்க என்ன விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த ஒரு குரு பயிற்சியால் அடுத்தது ஒரு ஆண்டு வரைக்கும் இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் எல்லாம் இவங்க வாழ்க்கையில் பெற போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஒரு பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் இந்த ஒரு தருணத்தில் அந்த குரு பகவான் நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்கள் மனதில் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனேயே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் 1/5/2024 முதல் 11/5/2025 வரை அனைவருமே சமமாக கருதக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு இதுவரை களத்திர ஸ்தானமான 7ஆம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18 அதாவது 1/5/2024 முதல் அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. மேலும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியில் இருந்து 5வது பார்வையாக கன்னி ராசியான போகஸ்தானத்தையும் 7வது பார்வையாக விருச்சக ராசியான குடும்பஸ்தானத்தையும் 9வது பார்வையாக மகர ராசியான சுகஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் குரு 5ஆம் பார்வையாக போகஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீங்க. மனதளவில் இருந்து வந்த மன கட்டுப்பாடுகள் அனைத்துமே நீங்குங்க. பல தரப்பட்ட மக்களுடைய ஒத்துழைப்பு என்பதை கிடைக்கப்பெற்று ரொம்ப சந்தோஷமாக காணப்படுவீங்க. மேலும் தூரதேச பயணம் தொடர்பான ஒரு முயற்சிகள் என்பது இன்னும் சிலருக்கு கைகூடி வரப்போகுது அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் குரு பகவான் 7ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு சாமர்த்தியமான ஒரு பேச்சுகளின் மூலமாக இழுபறியான தனவரவுகள் என்பது பெறுவீர்கள். மேலும் குடும்பத்தில் புது நபர்களுடைய அறிமுக மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு வகையில் கிடைக்கப்பெறுங்க. விலை உயர்ந்த பொருட்களுக்கு ஆர்வம் என்பது அதிக அளவில் காணப்படும். மேலும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீங்க. அதே போல் குரு பகவான் 9ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பான ஒரு சூழல் என்பது உண்டாகுங்க. சுப காரிய தொடர்பான எண்ணங்கள் என்பது கைகூடி வரும். பழைய சிந்தனைகளால் அவ்வப்பொழுது குழப்பங்கள் என்பது ஏற்பட்டு அதற்கு பின்னர் நிவர்த்தியாகும். மேலும் புதியதொரு வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் என்பது கைகூடி வரும். அந்த விஷயங்கள் மூலம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். மேலும் குரு பகவான் இன்றதொரு பலன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு அஷ்டமஸ்தான இருப்பதால் எதிர்பாராத சில திடீர் வரவுகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வழக்கு தொடர்பான விஷயங்களில் திருப்பங்கள் என்பது ஏற்படும். இன்னும் புரியாத சிந்தனைகளால் மனதளவில் குழப்பம் என்பது அதிக அளவில் ஏற்படும். அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. புதிய முயற்சிகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சகோதரர்களுடைய வழிகளை ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலைகள் என்பது அமையும். மேலும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். அதே போல குரு பகவான் 1/5/2024 முதல் 11/6/2024 வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலைகள் என்பது காணப்படும். திட்டமிட்ட பணிகள் என்பது தாமதமாக ஏற்படும். எதிலேயுமே ஒரு விழிப்புணர்வோடு செயல்படுவது என்பது நல்லது. மேலும் கொடுக்கல் வாங்குதல் சூழ்நிலை என்பது அறிந்து முடிவெடுப்பது ரொம்ப நல்லதுங்க. மேலும் குரு பகவான் 12/6/2024 முதல் 18/8/2024 வரை மற்றும் 12/2/2025 முதல் 4/4/2025 வரை ரோஹிணி நட்சத்திரத்தில் கூட சஞ்சரிப்பதால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, வியாபார பணிகளில் அலைச்சல் என்பது அதிக ஏற்படும். உறவினர்கள் இடத்துல அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் எதிர்பாராத சில இடமாற்றங்கள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பேச்சுக்களில் நிதானத்தை கடைபிடிப்பது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் குரு பகவான் 19/8/2024 முதல் 14/10/2024 வரை மற்றும் 5/4/2025 முதல் 10/5/2025 வரை மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள்லாம் குரு பகவான் தருவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல நிதானத்தை கடைபிடிப்பது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிர்பாராத சில செலவுகளால் கையிருப்பு என்பது உண்டாகும். கூட்டாளிகள் வழியில் அலைச்சல் என்பது ஏற்படும். போட்டிகள் தேர்வுகள் எதிர்பார்த்த ஒரு முடிவுகள் என்பது தாமதமாக தான் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்னதொரு பதிவுகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, துலாம் ராசி என்பர்கள் அனைவருக்குமே இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் எல்லாமே அடைய போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். இது பதிவுகள் அனைத்துமே துலாம் ராசி என்பர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள்.
அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் 15/10/2024 முதல் 15/2/2025 வரை பக்ர சஞ்சாரம் என்பது நடைபெறுவதால் உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகள் படிப்படியாக குறையும், தடைப்பட்ட பணிகளை மேற்கொள்வதற்கான ஒரு சாதகமான சூழ்நிலை என்பது உண்டாகும். மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மனதளவில் புதுவிதமான ஒரு பக்குவமும் தெளிவும் உங்களுக்கு பிறக்க கொடுங்க. உங்களுக்கு இந்த ஒரு ஆண்டு குரு பயிற்சி அமையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் குரு பயிற்சியால் உண்டாகக்கூடிய பொதுவான பலன்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு குரு பயிற்சியால் தனவரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் என்பது குறையும், குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் என்பது அமையக்கூடும், உங்களுடைய கருத்துக்களுக்கு உண்டான ஒரு மதிப்பு என்பது கிடைக்கும். மேலும் உடல் மற்றும் ஆரோக்கிய பிரச்சனைகள் என்பது கட்டுப்பாட்டுக்குள்ள வருங்க. புதிதொரு வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் என்பது கைகூடி வரும். ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலைகள் என்பது சாதகமாக இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடிய பலருக்கு இந்த ஒரு குரு பயிற்சியினால் கல்வியில் புதியதொரு வாய்ப்புகள் கிடைக்கும். பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் என்பது விலகும். மறதி தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். தாய் வழியில் சரியான ஒரு தீர்வு கிடைக்கும். மாற்றங்கள் பல உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அற்புதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கலை சார்ந்த ஒரு விஷயங்களில் தனிப்பட்ட ஈடுபாடு ஏற்படும் சொல்லப்படுறதுங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு குரு பயிற்சியால் ஒரு விதமான ஒரு ஆர்வயின்மை உண்டாகுங்க. மேலும் சில பணிகளில் மற்றவர்கள் நம்பி இருக்காமல் நீங்களே முடிவெடுப்பது என்பது ரொம்ப நல்லதுங்க. சில விஷயங்களில் அனுபவ அறிவை பயன்படுத்துவது என்பது மேன்மையை உண்டாக்கும். மேலும் உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு என்பது குறைவாகவே உங்களுக்கு கிடைக்கும். மற்றவர்களுடைய செயல்பாடுகளால் மனதில் ஒரு விதமான குழப்பமும் தடுமாற்றங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள்லாம் பிறக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, வியாபார பணிகளில் முயற்சி கேட்டால் போல முன்னேற்றங்கள் என்பது கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக உங்களுக்கு இந்த சமயத்தில் இருப்பாங்க. தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமாக ஆதாயம் என்பது கிடைக்கும். சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீங்க. மேலும் கூட்டாளிகள் வழியில் ஆதரவு என்பது கிடைக்கும். வியாபாரம் அபிவிருத்திக்கான ஒரு உதவிகள் இன்னும் சிலருக்கு சாதகமாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. அதே போல் கலைஞர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட ஒரு பலனெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, கலை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு தன வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் என்பது குறையும். பேச்சு உண்மையால் காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக உண்டாகுங்க. பயணங்களின் மூலமாக எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் என்பது அனைத்துமே நிறைவேறும். வித்தியாசமான ஒரு செயல்பாடுகள் மூலமாக பலருடைய கவனத்தை நீங்கள் ஈர்ப்பீங்க. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. போட்டிகளை சாமர்த்தியமாக வெற்றி பெறுவீங்க. மேலும் உடன் இருப்பவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீங்கள் சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொள்வீங்க. மேலும் நண்பர்களின் வழியில் அனுகூலமான ஒரு வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் உங்களுக்கு குரு பகவானால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பயிற்சியால் பேச்சுகளின் மூலமாக உறவுகளுடைய ஒத்துழைப்பும் புதியதொரு அனுபவ அறிவும் முன்னேற்றத்திற்கான ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். மேலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நடைபெற்றிருக்கக்கூடிய குரு பயிற்சியால் உடன்பிறப்புகளிடம் விட்டு கொடுத்து செல்வது என்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் விவேகமான ஒரு அணுகுமுறையை மேற்கொள்வது என்பது அதை விட நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை தோறும் ஐயனாரை வழிபட்டு வழிபாடு செய்து வர